தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எப்படி உங்கள் வீட்டில் ஒரு தகப்பன் உங்களை அதிகமாக கண்டிக்கிறாங்களோ, தாய் அதிகமாக கண்டிக்கிறாங்களோ? ஏன் கண்டிக்கிறாங்க? ஒருவேளை அவங்க அந்த பாதையில் வந்திருப்பாங்க. அது ரொம்ப 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 கடினமான ஒரு பாதை. அதை கடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீன்ஸ்லாம் வேறு, இப்போ உள்ள நாட்கள் வேறு, இப்போ உள்ள காலங்கள் வேறு. பிசாசுக்கு நல்லா தெரியும், எந்த நேரத்துலையும் உங்களுக்கும் எனக்கும் தெரியுது கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்குன்னு. பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கள். பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். இவன் பரலோகத்துக்கு போயிடுவான்னு நல்லா தெரியும். இவன் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆளுன்னு நல்லா தெரியும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் உங்கள் கண்ணீர்லேயே கண்டுபிடிச்சிடும். உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த மனம் மாறுதல்லையே தெரிஞ்சிடும். அதுக்கு இளையகுமாரன் எழுந்து தகப்பனிடத்துக்கு போவேன்னு முடிவு பண்ணவுடனே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி நம்ம ஆட்டம் செல்லாது. பண்டிகளுக்கு போடுற தவிடு வரைக்கும் கொண்டு வந்தோம். இங்கே வந்துல மனம் மாறிட்டான், இங்கே வந்துல ரிப்பண்ட் ஆகிட்டான், இங்கே வந்துல he saw himself. அப்படி தானே? அங்கே கடைசி மூமெண்ட். அதுக்கு மேலே பாருங்கள், அது அவனை தொட்டதாக பார்க்க முடியாது. அவனை பிளாக் பண்ணவே இல்லை. அது இனி நமக்கு வேலை இல்லை. அதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்களா, அவனுக்கு ரெட் கார்பெட் விரித்து அவனை வரவேற்றது யார்? அவன் தகப்பன். அதே மாதிரி தான் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். நீங்கள் எப்போ மனம் திரும்புவீங்க, எப்போ கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே பூரணமாக வருவீங்க, அதில் தான் உங்கள் கண்கள் எப்பொழுதுமே உங்கள் மேலே ஆவலாக இருக்கும்.